தித்தூஸ் சில்லுன்னு இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரியான கிளைமேட்டு. தித்தூஸ் போயிட்டு இருக்கும்போதே மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறதுக்காகவே நீ பண்ணிட்டேன். காட்டுறேன் பாருங்க. அந்த இடம் ஃபுல்லாக மிஸ்டாக தெரியுதா? செம்மையாக இருக்கு. அந்த மழை பெய்யோடதோட சேர்த்து பாருங்க. அந்த இடத்துலலாம் பாருங்க, செம்ம மிஸ்டாக இருக்கு பாருங்க. சரியான கிளைமேட்டு. தித்தூஸ் காசை போதாத்தையும் சேர்த்து வச்சு என்ன செய்ய போறீங்க? இந்த மாதிரி 4 இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி கிளைமேட் எப்படி இருக்கு? என்னடா ஓடுற குடுக்குண்டு? கிளைமேட்டு குளிர மாதிரி இருக்கா? தித்தூஸ் ரொம்ப குளிர்ந்தீங்க கொடைக்கானல்ல. அதனால தம்பி வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. எங்க போறாரு? சொட்டு வாங்க ஓடுறாரு. நீங்க மறக்காம வீட்டுல இருந்து வரும்போது சொட்டரை எடுத்துட்டு வந்துருங்க, சரியா? ஸ்டார்டிங்ல ஏறும்போது வந்து குளிர் வந்து பெருசா தெரியல. பட் போக 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 மழை என்ன ஃபுல்லாவே ஏறி முடிக்கல, ஃபுல் குளிர். ஏன்டா சொட்டர் எடுத்து வரல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கொடைக்கானலுக்கு ட்ரிப்பை பிளான் பண்றீங்க அப்படின்னா, இல்லை இப்போ இது கம்பல்சரி வர போறீங்க அப்படின்னா சொட்டரோட வந்துருங்க. ஓகே தித்தூஸ், வாங்க போய்கிட்டே இருப்பான். தித்தூஸ் ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதா இல்லை இதை பார்க்கறதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஃபுல்லாக செம்ம மிஸ்ட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மலை சேர்ந்து சரியான வியூ பாயிண்டாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. பாருங்க, இதெல்லாம் பார்க்காம செத்து போயிடாதீங்க. ஒரு தடவையாவது இங்கே வந்து விசிட் பண்ணுங்க கம்பல்சரி. 5 பாருங்க, இந்த மலை ஃபுல்லாக ஒரே மிஸ்ட்டு, செம்ம மிஸ்ட்டு. அந்த மலையே உங்களுக்கு தெரியல, மிஸ்ட்டு ஃபுல்லாக மறைச்சிருச்சு. தித்தூஸ் தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த மலை ஃபுல்லாக எவ்வளோ மிஸ்டாக இருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். அதுக்கு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ். அதாவது இந்த சில்வர் ஃபால்ஸில் கொடைக்கானலோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்லேயே இருக்குது. பட் இயற்கையாக அமைச்சப்பட்ட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சில்வர் ஃபால்ஸ் வந்தாலே கொடைக்கானல் வந்த மாதிரி. தண்ணி கம்மியாக வருது, அந்தளவுக்கு ஒன்றும் வரல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க அலவுட் இல்லை. பேட்டாசுமா நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். தம்பி கொடைக்கானல் எங்க ஊருக்கு வரியா? பரவா உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வரியாடா? சரி ரைட்டு, போகும்போது கூப்பிட்டு போயிருவேன். சரி ரைட்டு, சரி வரேண்ணா. சரிங்களா? சூப்பர். ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் வந்து நான் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பட் நானும் நிறைய வீடியோவில் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னாங்க. பட் ரியாலிட்டியில் என்ன சொல்லணும்னா சாக்கடை மாதிரி இருக்குது. பட் இதில் இப்போதைக்கு தண்ணி வராதனால அப்படி இருக்கான்னு தெரியல. நீங்கள் வரும்போது எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி தான் சாக்கடையாக இருந்ததுனால அதே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம். தித்தூஸ் சில்லுன்னு இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரியான கிளைமேட்டு. குளிர்து. வரும்போது மறக்காம சொட்டு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, ஒன்றுமே தெரியல இங்கேருந்து பார்த்தாலே. நான் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் போட்டு காட்டுறேன். பாருங்க தித்தூஸ், அந்த பக்கம் ஒன்றுமே தெரியல. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மழை இருக்குது, மழை ஒன்றுமே தெரியல. பாருங்க, இந்த பக்கம் உள்ள ரோடுக்கும் அப்படியே பாருங்க. இங்கே வந்து ஒரு 100 மீட்டர் கூட தாண்டி இருக்க மாட்டான். ஒன்றுமே தெரியல அந்த பக்கம்.
ஆக்சுவலா ரோடும் தெரியல, ஒண்ணுமே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே லைட்டு போட்டு விட்டுங்க. அதே மாதிரி என்ன சொல்ல வர்றது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வண்டி ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா விட்டுங்க. அதே மாதிரி இந்த டைம், அதாவது இந்த ஆகஸ்ட் மந்த்ல விசிட் பண்ணுங்க. கிளைமேட் சூப்பரா இருக்கு பாருங்க. உங்களுக்கே தெரியுதா, ஒண்ணுமே தெரியல பாருங்க. ஆப்போசிட்ல வர்ற கார்ல லைட் போட்டுட்டு வராங்க. தெரியுதா உங்களுக்கு? அந்த கார் தெரியுது. காருக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் மிஸ்ட் கம்மியா இருக்கு இந்த ஏரியால. வேற இடத்துக்கு நம்ம சுத்தி பார்க்க போனா, அதுக்கு முன்னாடி ரூம் புக் பண்ணிட்டான். இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறது சுத்தி பார்க்கறதோ இல்லை என்ஜாய் பண்றதோ இல்லை, ரூம் பிடிக்கிறது. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனீங்கன்னாலும் 2000, 3000, 4000, 5000 எங்கே போனாலும் தீட்டிக்கிறாங்க காசை. பட் இந்த இடத்துல ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. 2 காட்டு, இங்கே ஒரு காட்டு, அங்கே ஒரு காட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் 5 பேர். பட் ஆக்சுவலாக இந்த ரூம் எவ்வளோக்கு நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்னா வெறும் 1400. இந்த ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ப்ளஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் பின் பண்ணுறேன். நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கிங்க. சித்தூஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஒரு பால்கனி பாருங்க. இங்கேருந்து எதாவது வேணும்னா அப்படியே வந்து எட்டி பார்த்துக்கலாம். பால்கனி வியூ இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டுக்கு பாத்ரூம் வந்து நீட்டாக இருக்கோதோ அப்படின்னு நினச்சேன். பட் பாத்ரூமே நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. நல்லா க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பேஸ் நிறைய விட்டுருக்காங்க. நல்ல ஸ்பேஸ், அதாவது இது மாதிரி நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 1400 ஒர்த்து வருமா, ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி 1400 ஒர்த்து. கொடைக்கானலில் இந்த ப்ரைஸுக்கு வந்து கம்பல்சரி இந்த டைமில், அதுவும் வீக்கெண்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, வீக்கெண்டில் கிடைக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. சித்தோஸ் பால்கனியை பார்த்த உடனே என்ன பண்ணிவிட்டா தெரியுமா, என்ன ஒரு ஃபோட்டோ உடனே வந்து நின்றுக்கிட்டான். எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, இங்கேருந்தே இயற்கை அழகாக ரசிக்கலாம். ப்ளஸ் சிட்டி வியூவோட சேர்த்து. சரி நெல்லுக்குமார், ஃபோட்டோ எடுத்துறேன். சரி நில்லு, வீடியோ எடுத்துறேன். சரி ஃபோட்டோ எடுத்துறேன் நில்லு. சித்தோஸ் அவனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து வந்துடுறேன். சித்தூஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெஸ்லிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ரூமோட பாத்துக்கங்க. இவங்களுக்குலாம் அடுத்த டைம் வந்தீங்கன்னா ரூம் கொடுக்காதீங்க. பாருங்க பெட்டை என்ன பண்றாங்க, உடச்சு தள்ளுறாங்க. சித்தூஸ் நம்ம ரூமுக்கு மேலேயும் டெரஸ் இருக்கு. டெரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான வியூ பாருங்க. எப்படி தெரியும் பார்த்தாலும் பாருங்க வியூ. அதே மாதிரி டெரஸ்லேயே 2-3 ரூம்ஸ் இருக்குது, அவைலபிள் தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்காக சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மேபி நைட்டு வேலையில் வேறு ஏதாவது கேம் விளையாடுறதுக்கான்னு தெரில. மேபி ஏதாவது சம் கேம்ஸ்லாம் கூட இருக்கலாம். பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குது, டக்கராக இருக்குல்ல. டக்கராக இருக்குது தித்தூஸ். இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தான ரூமு மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. தித்தூஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஓகே தித்தூஸ், பாய்.